வியூஸ் வணக்கம், நான் உங்கள் சிவா. வியூஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு பிரியாணி எங்கே கிடைக்குமோ அந்த ஷாப்ஸை நம்ம தேடி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஹரி பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஷாப்பை தேடி வந்திருக்கோம். ஜோதிபுரம், அதாவது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜோதிபுரம் அமுதா ஸ்டோர்ஸ் நேர் ஆப்போசிட் தான் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பை பற்றி நம்ம சில விஷயங்கள் இந்த ஷாப்புடைய ஓனர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து கௌரி சங்கர். சார், இங்கே இந்த பிரியாணி ரெடி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வச்சுருக்கீங்க, அதை பார்க்கும்போது எல்லாருமே உள்ளே வரணுங்கிற ஃபீல் கொடுக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இந்த கடை ஆரம்பித்து 8 மாதம் ஆச்சுங்க. இது வந்து 8th மந்த் ஆகுது. நான் 8 மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1 kg பிரியாணி வந்து 180 கொடுத்துட்ருக்கோம். ½ kg பிரியாணி வந்து 100 ரூபி கொடுத்துட்ருக்கேன். சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா நார்மல் சில்லி சிக்கன் வந்து 150 கிராம் வந்து 90 ரூபி கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா போன்லெஸ் வந்து 150 கிராம் வந்து 120 கிராம் 120 ரூபிக்கு கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிரில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெஜ் ரைஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து கடையில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் செட்டிநாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட நம்ம கடையில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மோனிகாவும் சிக்கன் ஹைதராபாடையும் வந்து கஸ்டமர் வந்து 150ங்க. சிக்கன் மோனிகா வந்து 150 ருபீஸ்க்கு அது பண்ணி தந்துட்டுருக்கோம். ரெண்டுமே மிக்சிங்காக தான் இருக்கும். அது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கிட்ட சிக்கன் மோனிகா வந்து நல்லா விரும்புகிறாங்க. கூட வந்து சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி ஐட்டமும் போட்டு கொடுத்துருக்கோம். டெம்ட் ஆகும். அந்த டெம்ட் ஆகும்போது அந்த ஸ்பைசி மோனிகா அப்படிங்கிறது சொல்லப்போனால் அது வந்து ஸ்பைசியாக இருக்கும். அது வந்து சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி நான் ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்டா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தவிர நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து ஷவர்மா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஷவர்மா பொறுத்தவரையில் கொஞ்சம் ரொம்ப டல்லாகிருச்சு. அதனால் இப்போ வந்து ஷவர்மா வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. இது போக ரைஸு நூடுல்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுக்குறீங்க? ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி கொடுக்குறோம். கில்மா பிரியாணி இருக்குது, ராவுத்தர் பிரியாணி இருக்குது. கில்மா பிரியாணிங்கிறது வந்துட்டு அதில் எப்படி சார்? கில்மா பிரியாணி அப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எக்கு ஃப்ரை பண்ணி மசாலா ஐட்டம் ஆனியன் இதெல்லாம் போட்டு சில்லி பீஸ் போட்டு எம்டி பிரியாணியை போட்டு ஃப்ரை பண்ணி தரதுக்கு பேர் தான் கில்மா பிரியாணிங்க. அது வந்து நம்ம கடையில் நல்லா போகுது கில்மா பிரியாணி அப்படிங்கிறது. கில்மா பிரியாணி வந்து 130 ரூபிங்க ஒரு பிளேட்டு. எவ்வளோ பீசஸ் இருக்கும் சார்? 7 பீசஸ் வருங்க. சில்லி பீஸ் வந்து 7 பீசஸ். மட்டன் பிரியாணி பண்ணுற ஐடியா இல்லை, மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் டைமில் என்னென்ன? ஈவினிங் வந்து சேம் இதே மாதிரி தான், ரைஸு நூடுல்ஸு ஷவர்மா சப்பாத்தி பரோட்டா ரொட்டி நான் அந்த மாதிரி ஐட்டம் ஈவினிங் பண்ணிட்டுருக்கோம். ஷாப் லொக்கேஷன் நீங்களே சொல்லுங்கள். ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஜோதிபுரம் பஸ் ஸ்டாப்புங்க, அமுதாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம கடைங்க. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஈர்க்கிறதுக்காக நீங்கள் அந்த சேர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் வந்து டெம்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணது. ஆக்சுவலாக இது அவுட்டோர் போடலான்னு தான் பிளான் பண்ணது. அப்போ இந்த கடை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைஞ்சங்காட்டி இது இன்டோருக்கே பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வரவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது பார்க்கும்போது. சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி. ஸோ பக்கெட் பிரியாணி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? பக்கெட் பிரியாணி ப்ரொவைட் பண்ணிட்டு. பக்கெட் பிரியாணி வந்து 1200 ரூபிங்க. குவான்டிட்டி குவான்டிட்டி சொல்லப்போனால் வந்து இருக்காது, இல்லை சும்மா அப்படியே எம்டி. ஸோ இந்த சைஸில் வந்து பக்கெட் பிரியாணி இது என்ன ரேட்டு சொல்லுங்கள்? இது வந்து 1200 ரூபி வருங்க. 8 பர்சன்ஸ் வந்து சாப்பிட்லாம். 8 பேர் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பீசஸ் வந்து ஃபுல் 8 பேர் சாப்பிட்ற மாதிரி 7 லெக் பீஸ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 முட்டை வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி சிக்கன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஒரு பெப்பர் சிக்கன் செமி கிரேவி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஓகே சார், இதுவே நல்லா ஒர்த்தான ஆஃபராக தான் இருக்குது. சார் இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீல்ஸ் வந்து ரெஸ்ட்டு சாப்பிடுவாங்க. மீல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை, மீல்ஸ் வந்து நான் போடுறதா இல்லை.
அந்த பிளான் நாங்கள் இல்லை. இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் இதை மட்டும் தான், இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் சைனீஸ் ஐட்டம் மட்டும் தான் அது மட்டும் தான். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 8526153580. ஓகே ஆர்டர்ஸ் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக கொடுக்கலாம். சார் உங்களுடைய ஷாப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா சார்? எனக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 3 years. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இந்த ஷாப்புடைய லொக்கேஷனும் அவருடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் வேணாலும் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.